அழகுமதி, அழகுமலருக்கு அந்த வீட்ல சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க அழகுமதி ரூம் டெக்கரேஷன் பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு, எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதெல்லாம் இப்ப தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அம்மா, அப்பா கிட்ட போய் பேசுறாங்க. உடனேவும் சுரேஷோட அம்மா, அப்பா இருந்துட்டு, "என்னம்மா எல்லார் வீட்லயும் கல்யாணம் ஆனதும் நடக்கிறது தான் இதெல்லாம். இத போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அழகுமதி இருந்துட்டு, "அப்பாவே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வேண்டாம்." அப்படிங்கிறாங்க. "என்னையே எதிர்த்து பேசுறியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இந்த வீட பத்தி பேசினேன். அப்படி இருக்கும்போது, இப்படி எதிர்த்து பேசுற வேலைலாம் இங்க இருக்கக்கூடாது. நாங்க சொல்றது தான் கேட்கணும்." அப்படின்ட்டு அவங்க அம்மா, அப்பாவும் சொன்னதும், அங்க அழகுமதிக்கு செம கோவமா வருது. ஆனாலும் அத கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க அழகுமதிய ரெடி பண்ண சொல்லி அவங்க மாமனாரும், மாமியாரும் சொன்னத தட்ட முடியாம அழகுமலரும் அழகுமதி கிட்ட போயிட்டு அவங்கள ரெடி பண்றாங்க. "மதி உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. உங்க அப்பாவுக்கு இப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதுக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா இவங்கள்ட்ட சொன்னா இதெல்லாம் இவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க மதி. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. அப்பாவுக்கு ஒண்ணும் செய்யாது. அப்பா சரியாயிடுவாங்க." அப்படின்ட்டு இங்க மலர் வந்து மதிக்கு ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ரெடி ஆயிட்டு மதி அ பால் சொம்பு எடுத்துட்டு ரூம்குள்ள போறாங்க. அங்க சுரேஷ் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க மாமா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அப்பனா இவ கூட நம்ம சேர்ந்து வாழலாமான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்குறாங்க. அந்த இத மனசுல வச்சுட்டு மதிக்கு பக்கத்துல போறாங்க. உடனே மதிக்கு செம கோவம் வருது. "என்ன நினைச்சிட்டு இருந்துட்டு என் பக்கத்துல வர்ற? என் மேல கைய வச்ச, உன்ன சும்மா விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க பணம்லாம் இருந்த இடத்துல ஒரு கத்தி இருக்குது. அத எடுத்துட்டு இங்க சுரேஷ மிரட்டுறாங்க. "ஏய் என்னடி? என்னைய மிரட்டிக்கிட்டு இருக்க? இது மட்டும் எங்க வீட்ல தெரிஞ்சா உன்ன சும்மா விட மாட்டாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா? என்ன பிடிக்காம கல்யாணம் பண்ணேன்னா, இப்ப என்னமோ என்ன தொட்டு பேசுற மாதிரி என் பக்கத்துல வர்ற. என்ன தொட்டு பேசுற வேலைலாம் வச்சுக்கிட்டு இருந்த. அப்புறம் உன்ன சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழுகுமதி ரொம்ப கோவப்படுறாங்க. "இவலாம் ஒரு பொம்பளையா? இவ கூட குடும்பம் நடத்தணும்னு நம்ம நெனச்சோம் பாரு. நம்ம மேல தான் தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு எங்க சுரேஷ் வந்து அவங்களே திட்டிக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.